மாப்பிள கூட்டரோட ஒயின் ஷாப்ல இருக்க சீக்கிரம். என்ன பஸ் உடைச்சிட்டீங்க? இந்த சரக்கு பிடிக்காதா? அந்த காசு எடுங்களேன். அட அப்புறம் முறைக்கலாம், அந்த காசு எடுங்க. இந்த பாக்கெட்டில் வைங்களேன், கையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கு. இந்த பஸ் தலைக்கு என்னெல்லாம் வைக்க மாட்டீங்களா? ₹1 கிடைக்குது. இல்லை மாப்பிள்ள, இங்கே ஒரு கம்பளி பூச்சி தலையை உடச்சி பார்த்தோன்னா சும்மா கம்பளியாக இருக்குது பார்க்குது. ஏய் என்னடா அது? இத்தனை பேருக்கு ஒரு ஃபுல்லா? 2 ஃபுல்லு தானே வாங்கினேன். வரும்போதே ஒரு ஃபுல்லை ஒருத்தன் தட்டி விட்டு உடச்சிட்டானா? யாரா? அதோ இந்த புளு கலர் கட்டம் போட்ட சட்டை தானா? உடச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்காம திமிரா போறானா? ஏய் என்னடா பாரு இது? பீரை குளிங்க கேட்டா ஆம்லெட்டை குளிங்க தான். எம்டி பெட்ல தம்பி, காலியானவனே சொல்கிறேன், வந்து எடுத்துக்கோ. பாவம், அவனுக்கு ஒரு ₹5 கிடைக்கும். ஏய் சரக்க உடைச்சிட்டு சாரி கேட்காம பஸ் 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 சாரி பஸ் சாரி பஸ் சாரி பஸ். ஏய் உங்களை மண்டபம் தானே குடிக்க சொன்னேன், ஏன்னா இங்கே வந்தீங்க? இடியட்ஸ். பாஸ் போனது வந்ததெல்லாம் இருக்கட்டும், சரக்க தட்டி விட்டு சாரி கேட்காம இவனா? சாரி பாஸ், உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க, என்ன பிராண்ட் வேணும் நான் வாங்கி தரேன். இல்லை எத்தனை சாரி வேணும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சாரி வேணா நான் சொல்லிடுறேன். சும்மாரா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருமைங்க. சொல்லுங்க பாஸ். பாஸு ஃபோனில் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க, அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை வாங்க. அவர் கொஞ்சம் கூட்டணுவாங்களே, வாங்க வாங்க. யாருக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க சொல்லுங்க, வாங்க 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 வாங்க. ஏய் எங்க பிராண்ட் இங்க இல்லையா? மார்க்கெட் கடையில் இருக்கு, வா. மாப்பிள்ள டேவிட் விடோண்டா. கீரை என்ன ஆனாலும் தங்கச்சிக்கெல்லாம் மட்டும் தெரியக்கூடாது. என்ன ஏயா உங்க ஊர்ல இருக்கிற டாஸ்மாக் என்ன லீவா? இல்லை நடுவில் ஒரு ஃபங்க்ஷனு, அதான். கல்யாணமா? ஆமாம் ஃப்ரெண்டுக்கா? ஆமாம். ஊரில் இருக்கிறவங்க கல்யாணத்தை எல்லாம் நிறுத்திட்டு உன் ஃப்ரெண்டு கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும். அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே ஜாலியாக மொய் செஞ்சுட்டு சரக்கு அடிக்கலான்னு போனோம். இவன் ஒரு ஃபுல் பாட்டில் தட்டி விட்டு ஒரு சாரி கூட கேட்கலப்பா, அவ்வளோ திமுறா போகிறான். நான் வேணா அந்த சரக்கு வாங்கி கொடுத்துறேன் சார். யாரு என்னன்னெல்லாம் பார்க்கறது இல்ல. எங்க வேணாலும் கைய வச்சிருது. எங்கள் நண்பன் ஆர் சிவா இல்ல திருமணம். ஏய் உங்க வீட்டு கல்யாணமா? இல்லையே. உனக்கா? ஏன் எனக்கு சிவான் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? வேடா எங்களுக்கு சிவான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், அதுக்கு அடிச்சது. ஏய் இவனுக்கு எங்கடா தண்ணி அடிச்சானுங்க? நீடூர் கூட்டு ரோட்லண்ணா. இந்த மண்டபத்துக்கு நம்ம ஆளுகளை போக சொல்லு. இது யார் வீட்டு கல்யாணம்னு எனக்கு தெரியணும். திருவையாரா? அவன் தங்கச்சி தானே கல்யாணம், படித்துறையில. படித்துறையிலையா? ஆமாண்ணே. உன் தங்கச்சிக்காடா கல்யாணம்? டேவிட் பிரச்சனை எதுவும் பண்ணிடாது. டேவிட் இந்த தங்கச்சி கல்யாணம்டா, பிரச்சனை வேணாண்டா. சாமரே இது வரைக்கும் எனக்கு அப்படி எதுவும் தோணல. இப்ப சொன்னியே செம்ம ஐடியா. மாப்பிள்ள இது மணி மண்டபத்து வாசல் நிக்கிற 4 பேர் வெட்டுறா. அங்க அலற
சத்தம் இங்க வரைக்கும் கேட்கணும். வெட்டா. டேவிட் வெட்டு. பேசிக்கலாம் ப்ளீஸ் டேவிட் பேசிக்கலாம். டேவிட் ஒரு நிமிஷம் டேவிட் ப்ளீஸ் சொல்றத கேளு Wait டேவிட். வாங்க வாங்க எல்லாரும் சிவா ஃப்ரெண்ட்ஸா? உள்ள வாங்க உட்காருங்க. உள்ள வாங்க. போங்க உள்ள போய் உட்காருங்க. போங்க 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 உள்ள போங்க. டேவிட் நான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன், நீ ஏன் கல்யாணத்தை நிறுத்து. எங்க அப்பா அம்மா என் தங்கச்சிக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, அது போதும். நான் தப்பு பண்ண டேவிட், நீ சொல்லு நான் என்ன வேணா செய்கிறேன். ஆனால் மண்டபத்தை எதுவும் பண்ணாது டேவிட். என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ டேவிட். நீ என்ன ஃபிகரா உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு? நீ சொல்லு டேவிட், நான் என்ன பண்ணணும்? எனக்கு உடனே கல்யாணம் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எங்கள் மாப்பிள்ளையை கூட்டு போ, தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி வையே. ஏன் முடிஞ்சா ஹனிமூனுக்கு அனுப்பிச்சி வச்சிரு. உங்களுக்கு என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்கிறேன். என் குடும்பத்துக்குன்னா உங்களை என்ன வேணா பண்ணுவேன். ஏய் என்ன சிரிச்சிட்டே சொல்கிறேன், சீரியஸாக செய்வேன். ம் என்னடா பண்ணுவ? ஆ? என்னடா பண்ணுவ? உனக்கு என்ன வேணா பண்ணுவேன் டேவிட், நீ சொல்லு நான் என்ன பண்ணணும்? நீ என் கல்யாணத்தை நிறுத்தினில்ல, எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணும். ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு நீ போயிடு. சரி டேவிட், பொண்ணு யாருன்னு சொல்லு, உனக்காக பண்ணுறேன். இதான் பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். நானும் இந்த பொண்ணை லவ் பண்றோம். போய் தூக்கிட்டு வா. இதை முன்னாலே சொல்லிருக்கலாம் டேவிட். சரி நான் பொண்ணை தூக்கிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். எங்கே வரணும்? ஏய் முதல்ல தூக்குடா. அப்படி தூக்கிட்டேன்னா எங்க வேணா போ, எல்லா ஊர்லயும் எனக்கு ஆள் இருக்கு. சரி டேவிட் சரி. ஏய் இங்கே சரி சரின்னு சொல்லிட்டு வெளில போய் அவன் வேலையை கட்டிட்டு மண்டபத்தில் சொந்தக்காரனுக்கு சந்தனம் கொடுக்கணும்னு நினைச்சேன்னு வை, மண்டபத்தில் ஒருத்தவன் தலை கூட இருக்காது. ஏன் பாஸ் இந்த கையில் காப்பு போட்ட மட்டும்தான் அடிப்பானா என்ன? இந்த கயிறு கட்டணும் அடிமாட்டான் டேவிட். போடா. போ. முதல்ல திரும்பி வரியான்னு பார்ப்போம். நீ தூக்க போறது யார தெரியுமா? மதுரை மணிவாசகம் பொண்ணு. அந்த ஊர்ல இறங்குனாலே காலை வெட்டுவானுங்க, ஊருக்குள்ள அந்த ஆள் பேரை சொன்னாலே நாக்க வெட்டுவானுங்க. போடா. சரி நான் தூக்கிட்டு சொல்கிறேன். வா